எல்லாருக்கும் ஹாய். இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃப்ரிட்ஜ் டப்பாவை எப்படி வந்து ஒரு அக்வேரியமா மாத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் கண்டிப்பா நீங்க ஒரு லைக் பண்ணி ஆகணும். ஏன்னு பாத்தீங்கன்னா நான் இந்த வீடியோக்காக 4 days வந்து உழைச்சிருக்கேன். ஓகேவா? எதுக்குடா 4 days கஷ்டப்பட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு வந்து மொத்தமாவே ஒரு வீடியோவை எடுத்து காட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் வந்து மொத்தமா எடுத்து காட்டுற, ஒரேடியா எல்லாத்தையும் முடிச்சிட வேண்டியது தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். எல்லா யூடியூப் சேனலும் அப்படிதான் பண்றாங்க. பட் இருந்தாலும் நான் வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் வந்து புரியணும். எப்படி வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து நல்லா வந்து எம்சில் போட்டுருவாங்க, பட் ஒருத்தவங்க 5 எம்சில் கூட போடுவாங்க. பட் அது பாத்தீங்கன்னா பிச்சுட்டு வராது, தண்ணி வந்து அப்படியே லீக் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் தான் நான் இந்த வீடியோவில் அப்படியே ஃபுல்லாத்தையும் சொல்ல போறேன். அதனால தான் எனக்கு வந்து 4 days ஆச்சு மொத்தமா வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து சொல்றதுக்காக. ஓகேவா? வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்றேங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். ஓகேவா? 4 days. ஓகேவா? 4 days எங்கன்னா Thursday, Friday, Saturday, Sunday. ஓகேவா? சண்டே தான் நீங்க இந்த வீடியோ பாப்பீங்க. ஓகேவா? அதனால எல்லாரும் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்றேங்க. எப்படி வந்து ஃபர்ஸ்ட் எம்சில் போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னடா எம்சில் டப்பாவா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எத்தனை போய் விற்கிறியான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த ஃப்ரிட்ஜ் டப்பா ஓட்டுறது எனக்கு 5 எம்சில் ஆச்சு. 3 டப்பா போட்டாலே போதுமே, 2 டப்பா போட்டாலே போதுமே நீங்க கேட்கலாம். பட் 3 டப்பாவே போதும். ஏன் வந்து எனக்கு 5 எம்சில் ஆச்சுன்னா, இந்த 2 டப்பா வந்து அப்படியே மைனஸ் பண்ணிடுங்க. இந்த 3 டப்பா தான் நம்மளுக்கு வந்து தேவை. ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 டப்பா வந்து நான் பிரிச்சு காய வைக்கும், நான் வந்து பிரிச்சு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு வச்சுட்டு இருந்தேன். காஞ்சிருச்சு. ஸோ அதனால வந்து அது அப்படியே கொஞ்சம் ஸ்டோன் மாரி ஆயிடுச்சு. பட் அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து அதை 5 எம்சில்னு சொன்னேன். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போவோம். நல்லா இருந்துச்சுல? வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஹோல்ஸ் அடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 2 இதில் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹோல்ஸ் அடைக்கணும். 2 ஹோல்ஸ் தான் உங்களுக்கு வந்து ரொம்பவே முக்கியம். இந்த பைப்பும் இந்த பைப்பும் தான். ஓகேவா? இந்த பைப் எதுக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டிக்காக, ஃப்ரிட்ஜுக்குள்ள லைட் எரியறதுக்காக ஒயர்லாம் இதில் தான் வந்து கனெக்ஷன் கொடுப்பாங்க. இந்த பைப்பு ஓகே. நெக்ஸ்ட் இந்த பைப் எதுக்கு பெருசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பைப்ல தான் பார்த்தீங்கன்னா கரண்ட் போயிடுச்சுன்னா இந்த பைப்ல தான் வந்து தண்ணி வந்து ஃப்ரீசர்ல இருக்க தண்ணி வந்து வெளியில வரும். ஓகேவா? ஸோ அதனால இந்த பைப்பு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் தான் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஃப்ரைடேவோட அப்டேட் வந்து இவ்வளோதான். ஓகேவா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. ஓகேவா? ஸோ அதனால தான் ஃப்ரைடேன்னு சொல்றேன். தேர்ஸ்டே வீடியோ அப்டேட் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்ஸ்டே அப்டேட் வந்து நான் எடுக்கல. ஏன்னா அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணேன். ஓகேவா? ஸோ தேர்ஸ்டே அப்டேட் நான் எடுக்கல. ரொம்பவே வந்து வேலை இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2 hours கிட்டே இதை உட்காந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். 5 மணிக்கு கிளீன் பண்ணேன், 6:45 நான் தான் வந்து முடிச்சேனே. ஓகேவா? ஓகே, கீழே மட்டும்தான் எனக்கு வந்து ஹோல்ஸ் நிறைய இருந்துச்சு. எப்படி வந்து லீக்கேஜ் இல்லாமல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹோல்ஸ் அடைச்சிருவீங்க, பட் அந்த விரிசலை வந்து விட்டுருவீங்க. ஓகேவா? பார்த்து பொறுமையாக நிதானமாக வந்து விரிசலை கண்டுபிடிச்சி கொஞ்சம் எம்சில் ஓட்டாலே போதுவாங்க. ஓகேவா? நல்லா ப்ரெஸ் பண்ணி ஓட்டுங்க. ஆனால் கொஞ்சம் எம்சில் மேலே மட்டும் ஓட்டிடாதீங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணி ஓட்டுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸில் கூட போகாது. ஓகேவா? ஸோ அவள் தான். இதான் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ஸ் உங்களுக்கு. ஓகேவா? ஃப்ரைடே அப்டேட் முடிஞ்சிச்சு. ஃப்ரைடேக்கான சப்ஸ்கிரைபர் இன்னைக்கு பண்ணிவிடுங்க. ஓகேவா? சாட்டர்டேக்கான சப்ஸ்கிரைபர் ஒரு ஃபோனில் ஒரு தடவை தான் பண்ண முடியும்ல. சரி, ஓகே, அந்த ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி விட்டுருங்க. கரும்பு எதுவும் தொலைஞ்சு போட்டோம். அந்த ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்கல்ல, பண்ணுவீங்க நம்புறேன். உங்களுக்காக தான் 50 ரூபாய் செலவு பண்ணி இதை பாருங்க, பின்னாடி பாருங்க எவ்வளோ ஃபிஷஸ் இருக்கு பாருங்க. தள்ளிப்போம், நீயும் வருவேன் நம்ம அக்வேரியமுக்கு, பட் ஒரு 4-5 நாள் ஆகும். இங்க பாருங்க எவ்வளோ ஃபிஷஸ் இருக்கு பாருங்க. எல்லாத்துலயுமே மீன் இருக்கு. அந்த டப்பால கூட மீன் இருக்கு. ஓகேவா? அதுக்குள்ள அந்த டேப்ல மீன் இருக்குதுன்னு கேட்டாதீங்க, லேட்டா கலாச்சி விட்டுற மாதிரி ஆயிடும். ஓகேவா? ஸோ எல்லா ஃபீச்சர்ஸுமே வீடியோக்காக தான் வாங்கி வச்சிருக்கேன். ஓகேவா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் வீடியோ வந்து நான் போட முடியும். அப்படி இருந்தால் வீடியோவை யூடியூப் இழுத்து மட்டும் போக வேண்டியது தான். யூடியூப்ல என் சேனல் இழுத்து மட்டும் போக வேண்டியது தான். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களுக்கு இவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். பட் வீடியோ கொஞ்சம் போராக இருக்கும், பட் இன்ஃபர்மேட்டிவ் நிறையவே இருக்கும். ஓகேவா? சரி, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோக்கான அப்டேட், ஃப்ரைடேவான அப்டேட் முடிஞ்சிச்சு. சாட்டர்டே சண்டே அப்டேட் வந்து உங்களுக்கு வரும். ஓகேவா? அது வரைக்கும் நீங்கள் அடுத்த கிளிப்லேயே பார்த்துருவீங்க. ஓகேவா? பட் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா சாட்டர்டேக்கான அப்டேட் இது சாட்டர்டேக்கான அப்டேட். சாட்டர்டே போன கிளிப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாவது இந்த கிளிப்லையாவது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேயா? சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்கே. நான் வந்து கீழே எப்படி வந்து இதை செட் பண்ணேன்னா வந்து அந்த வீடியோ எடுத்தேன், பட் அந்த வீடியோ 6 minutes கிட்ட ஆயிடுச்சு.
ஸோ அதனால் எடிட் பண்ணி போடலான்னு பார்த்தாலும் சரி நான் உங்களுக்கு வந்து இப்படியே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா செங்கல் வச்சு மவுண்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து சென்டரில் செங்கலும் வைங்க, ஓகேவா? அப்போ தான் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து இந்த கார்னர் அந்த கார்னரில் செங்கல் வச்சிங்கன்னா சென்டர் வந்து அப்படியே அமுங்க, ஓகேவா? நீங்கள் சென்டரில் செங்கல் வச்சிங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக நின்றுடும். அதுக்கப்புறம் வந்து இந்த பைப்பில் பாருங்கள் தண்ணி சுத்தமாக லீக்கே ஆகலை, ஓகேவா? நம்ம தண்ணி பிடிச்சி ஒரு 5 minutes கிட்ட ஆயிடுச்சு, 5 minutes 10 minutes கிட்ட ஆயிடுச்சு. இதை நீங்கள் தண்ணி பிடிக்கும்போது இது மாதிரி ஒரு டீ வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த டீ வடிகட்டியில் என்னடா இருக்குது, க்ளீன் கூட பண்ணி வைக்க மாட்டேன்னு கேட்டிங்கன்னா, இந்த தண்ணி பிடிச்சோம்ல இதை வந்து நான் டீ வடிகட்டியில் தான் வந்து ஃபில்டர் பண்ணி பிடிச்சேன். எவ்வளோ குப்பை இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்கே தான். பட் இருந்தாலும் வந்து ஆல்கேவும் ஒரு ப்ராப்ளம் தானே. ஏன்னா அந்த ஹோர்ஸில் வந்து எவ்வளோ நாள் வந்து அந்த ஆல்கே இருக்குன்னு தெரியாது, ஓகேவா? அதனால தான் வந்து இப்படி பிடிச்சிட்டேன். ஏன்டா தண்ணியை ஃபுல்லாக பிடிச்சிருக்கா, பாதி பிடிக்க வேண்டியது அப்படின்னு கேட்கலாம். பாதி பிடிச்சா ஆல்கே வந்து ஃபுல்லாக படராது, ஓகேவா? க்ரீன் வாட்டர் வந்து கொஞ்சம் தான் கிடைக்கும். இப்போ நான் இதில் ஃபுல்லாக க்ரீன் வாட்டர் பிடிச்சிட்டேன்னா ஏன்னா அங்கே வந்து சுத்தமாக அந்த ஃப்ரிட்ஜ் டேங்க் வந்து சுத்தமாக வந்து வெயில் அடிக்காது, ஓகேவா? அதனால் இந்த ஃப்ரிட்ஜ் டேங்க் நான் பிடிச்சேன்னா இதுக்கு பாதி அதுக்கு பாதி பிடிச்சிடுவேன், ஓகேவா? அதனால் இன்னும் கொஞ்சம் புது தண்ணி எடுத்துகிட்டு வந்து இதில் ஊற்றிட்டேன்னா இதுலேயும் ஃபுல்லாக ஆல்கே ஆகிடும், அதுலேயும் ஃபுல்லாக ஆல்கே வாட்டர் ஆகிடும், ஓகேவா? அதான் க்ரீன் வாட்டர் தான் ஆல்கே வாட்டர்னு சொல்கிறேன், ஓகேவா? இப்போதைக்கு எதுவும் லீக்கேஜ் இல்லை. இதை பார்த்தீங்கன்னா ஒரு 1 day to ஒரு நாளைக்கு அப்படியே விட்டுருணும், டீக்ளோனேட் ஆகிடும், ஓகேவா? ஓகே, இங்கே வந்து சும்மா ஓட்டியிருக்கேன். ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டால் டீக்ளோனேட் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இதில் ஃபிஷஸ் விடலாம். இதில் பாருங்கள் வெயில் எவ்வளோ தான் அடிக்குதுன்னு. இதில் கொஞ்சம் பிளான்ட்ஸ் போடலான்னு இருக்கேன். பிளான்ட் வந்து என்னோடய கப்பி பான்லேருந்து எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளான்ட் எடுத்துருவோம், ஓகேவா? இது வந்து வாட்டர் லேட்டிவ்ஸ் பிளான்ட்டு எங்கள் ஏரியிலேருந்து தான் எடுத்தேன். இன்னும் கொஞ்சம் வாட்டர் லேட்டிவ்ஸ் பிளான்ட்லாம் போடணும். அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபிஷஸ் விடும்போது வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து சும்மா டீக்ளோனேட் ஆகணும். நீங்கள் பிளான்ட் எடுக்கும்போது இந்தமாரி ஒரு 10 தடவையாவது எடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு தண்ணியில் எடுத்துகிட்டு வந்து ஒரு 10 தடவையாவது இதுமாரி ஒரு 5-6 தடவையாவது இதுமாரி பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா பழுத்த இதுவெல்லாம் வந்து அந்த தண்ணிக்கு போயிடும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஆயிடுச்சு இந்த பிளான்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுக்கும்போது வந்து பிஞ்சிருச்சு, ஓகேவா? அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்கே பிடிச்ச இது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னத்துக்கு விழுந்துருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்கே பிடிச்ச பிளான்ட், ஓகேவா? இதை வந்து அப்படியே விட்டுருவோம். இதை வந்து நீங்கள் கீழே வச்சிட்டிங்கன்னா அது வந்து கீழேயே இருந்துடும். பட் அது மேலே வருது, ஏன்னா அது ஆல்கே இருக்குல்ல, ஸோ அதனால வந்து மிதக்குது. ஓகே, சாட்டர்டே மார்னிங் அப்டேட் வந்து முடிஞ்சிருச்சு. சாட்டர்டே ஈவினிங் அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் மேபி நெக்ஸ்ட் கிளிப்பில் பார்த்துருவீங்க, ஓகேவா? ஈவினிங் அப்டேட் வந்து ஒரு 1 minute to 30 seconds தான் இருக்கும். 1 minute இருக்கும் கண்டிப்பாக, சரியா? ஈவினிங் இந்த கிளிப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அட்லீஸ்ட் அந்த கிளிப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? சரி, உங்களுக்கு ஈவினிங் அப்டேட் காட்டுறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா சாட்டர்டேக்கான ஈவினிங் அப்டேட்டு. தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீனாக இருக்குது, கொஞ்சம் கலங்கலாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரீன் வாட்டர் வந்து கொஞ்சம் ஊற்றினேன், ஓகேவா? ஸோ நிறையலாம் ஊற்றல, ஒரு டப்பா அளவுக்கு இருக்கும், அதை வந்து இதில் ஊற்றிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் வாட்டர் ஊற்றினா கொஞ்சம் நல்லது, ஓகேவா? அதனால தான் ஊற்றிட்டேன். இதை பாருங்க எவ்வளோ வாட்டர் லேட்டிவ்ஸ் பிளான்ட் வந்துருச்சுன்னு. இவ்வளோ வாட்டர் லேட்டிவ்ஸ் பிளான்ட் வந்து காலையில் நான் போடும்போது இருந்திருக்காது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய போயிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். எல்லாமே தண்ணி வந்தீங்கன்னா எங்கள் வீட்டை விட கொஞ்சம் இறங்கிருச்சு தண்ணி. அதாவது ஒரு 2 வீட்டுக்கிட்ட தான் இருக்குது தண்ணி, ஓகேவா? அதனால் கரையிலே இருக்குது எல்லாமே பிளான்ட்ஸ்லாம். அதனால தான் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, ஈவினிங் அப்டேட் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். எதுக்கு இந்த அப்டேட் பண்ணு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸுக்காக தான் இந்த அப்டேட் ஃபஸ்ட்டு போட்டேன், ஓகேவா? பிளான்ட் வந்திருக்கு, அதுக்கப்புறம் க்ரீன் வாட்டர் ஊற்றிருக்கேன். இதுக்காக தான் இந்த அப்டேட் போட்டேன். ஓகே, நாளைக்கு மார்னிங் நீங்கள் அடுத்த கிளிப்பில் பார்த்துருவீங்க. பட் இதுக்கு முன்னாடிலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, ஓகேவா? நாளைக்கு அப்டேட் பார்ப்போம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே சண்டேக்கான அப்டேட், மார்னிங் அப்டேட். இது மேலே அப்டேட்ஸ் வராது, லாஸ்ட் அப்டேட்டு. இதுக்கு முன்னாடி கிளிப்லலாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா இந்த கிளிப்பில் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன ஃபிஷ் விட போகிறேன்னு உங்களுக்கு இப்போ காட்டுறேன். மேபி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சவங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், மற்ற எல்லா வீடியோலையும் நான் வந்து மாலி தான் விட போகிறேன்னு. ஸோ மாலி ஃப்ரைஸ் தான் இதில் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபிஷ் டேங்க்கில் விடணும். நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக யாரோ ஒரு கண்ணாடி டப்பாவில் போட்டு உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வாங்க அப்படியே போயிட்டு ஃபிஷ் டேங்க்கில் விட்டு வரைக்கும் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் டேங்க் செட் பண்ணணும். ஃபிஷ் விட்டால் வீடியோ முடிஞ்சிருச்சு, ஓகேவா? மேபி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? சரி, வாங்க அப்படியே எல்லாத்தையும் பிடிப்போம். மேபி பிடிக்கிறது நீங்கள் பார்க்க மாட்டீங்க, ஓகேவா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய மோலி ஃப்ரைஸ்.
இப்போ வந்து கொஞ்ச நேரம் டெம்பரேச்சர் செட் ஆகிறதுக்காக அப்படியே வச்சுடுவோம். நீங்கள் இன்னும் பார்க்கலல்ல, இதில் ஒன்றே ஒன்று மட்டும் பிளாக்காக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். அது பிளாக்கே 35 கிட்ட போட்டுச்சு. பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மழை தண்ணி ரொம்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா இறந்துருச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கப்பி ஃபிஷ் நீந்திட்டுருக்கு. அது மேலே அது டெயில் கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்படி இல்லைன்னா இருங்க, உங்களுக்கு நான் கிட்டேயே காட்டுறேன் ஜூம் அவுட் பண்ணிவிட்டு. சூப்பராக இருக்கும் அந்த ஃபிஷ்ஷு. ஓகே, அது அப்படியே டெம்பரேச்சர் செட் ஆகிடும். நம்ம அதுக்குள்ளே ஒன்று பார்த்துருவோம். இப்போ வந்து இந்த ஃபிஷ்ஷையும் அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ்ஷையும் நான் வந்து ப்ரீட் பண்ண போகிறேன். அந்த வீடியோ வேணும்னா கன்ஃபார்ம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்கான ஒரு டப்பில் போட்டு அடைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஃபீமேலையும் அந்த மேலையும் போட்டு ப்ரீட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் ப்ரீட் ஆகும். ஓகேவா, செகண்ட் பேட்ச் தான் இது. ஓகேவா, ஸோ அந்த 2 வீடியோ வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு 1 வீக் கழிச்சு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டேஸில் அது பார்த்தீங்கன்னா அது ப்ரீட் பண்ணிவிடுவேன். பட் நீங்கள் இந்த வீடியோ எப்போ பார்க்குறீங்கன்னு தெரியாது. ஒரு 2 months இல்லை ஒரு 1 week கழிச்சு பார்க்குறீங்கன்னா சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், ப்ரீடிங் வீடியோ இருக்கும். ஓகேவா, சரி வாங்க அப்படியே நம்ம போய் ஃப்ரிட்ஜ் டேங்க் போயிடுவோம். ஓகே, இப்போ 10 minutes கூட ஆகலை, 5 minutes தான் ஆயிடுச்சு. எனக்கு வந்து சுத்தமாக பொறுமை கிடையாது. ஓகேவா, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே இதை விட்டுருவோம். இன்னும் டக்குன்னு கீழே போயிடுச்சு எல்லாம். சரி ஓகே, ஃபுல்லாக அது பார்த்தீங்கன்னா விட்டாச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாலியாக சுற்றுது. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். சரியா, ஒரு 1 hour கழிச்சு நீங்கள் ஃபீட் பண்ணிவிடுங்க. லைவ் ஃபீடாக ஃபீட் பண்ணுங்கள். ஓகேவா, பெல்லட்டாக போட்டுறாதீங்க, சாப்பிடாது. ஓகே ஓகே, இந்த வீடியோவில் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய், டாட்டா. சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா, அங்கே நிழல் தெரியுதுல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா, அவ்வளோதான். சரி, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் 4 days உழைச்சிருக்கேன். நான் வந்து இதை வீடியோவே எடுக்காமல் ஒரே நாளில் போட்டு நான் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லைனா வாங்காமல் கூட இருக்கலாம். பட் வீடியோ போடணுன்றதுக்காக சப்ஸ்கிரைப், ஓகே, வீடியோ பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால நான் இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணி நான் உங்களுக்காக வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். ஓகேவா, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, அதை மட்டும் மறந்துடாதீங்க. சரியா, பாய். நெக்ஸ்ட் வீடியோ வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.